அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு லக்னத்தின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், தனுசு லக்னத்திற்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது எந்த லக்னத்தை தவிர்க்க வேண்டும், தனுசு லக்னத்திற்கான வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவார் என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த தனுசு லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம், காலச்சக்கரத்திற்கு 9ஆம் பாவகம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த தனுசு லக்னத்தின் அதிபதி குரு பகவான். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு நேர்மையான கோபம் இருக்கும், சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க, ஞானம் இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், மற்றவர்களை மதிப்பாங்க, அதே போல மன்னிக்கக்கூடிய குணமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு வினாடியும் நொடியும் இவர்களுடைய வாழ்க்கையை தானா செதுக்கி இவங்க டெவலப் ஆனவங்களா இருப்பாங்க. பில்லா படத்துல தல அஜித் சொல்ற மாதிரி தன்னுடைய சொந்த முயற்சியால வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிறப்பிடம் விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்துல போய் பெரும்பாலும் வாழ்றாங்க. ஆசிரியர் பணி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், வக்கீல், வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், காமர்ஸ், ஆடிட்டிங், நீதி துறை, இந்த மாதிரியான துறைகளில் இவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தனுசு லக்னம் என்பது பாத்தீங்கன்னாக்க பாக்கியஸ்தானம். அதனால பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு வீடு அமையும் போது பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா 4ஆம் அதிபதியும் குருதான், லக்னாதிபதியும் குருதான், இவருடைய வாழ்க்கையில இந்த வீடுன்னு ஒண்ணு அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் இவங்க லைஃப் நல்லாவே படப்படன்னு டெவலப் ஆயிடும், முன்னேற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வந்த பின்னாடி, ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி தான் இது அமையும் பெரும்பாலும் சொல்றேன். ஆனா மேரேஜ் ஆகிறது பாத்தீங்கன்னாக்க டிலே ஆயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறது, அல்லது அந்த காதல் ஏற்பட்டு திருமணமாகி திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளோடு இருக்கிறது. இந்த ஒண்ணு மேரேஜ் டிலேவே ஆயிட்டே இருக்கும், அது லவ் கூட செட் ஆகாது, அப்ரோச்சஸ் வரும், பட் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அது பிரேக்கப் ஆயிடும். சில பேருக்கு காதல் செட் ஆயிடும், அந்த காதல்ல ரொம்ப உண்மையா இருந்து அதை கல்யாணம் பண்ணவும் செய்வாங்க. அந்த காதல் கல்யாணம் என்பது சப்போஸ் இவங்களுக்கு கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கும் பட்சத்துலதான் அவர்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை. அப்படி இல்லைன்னா மேக்சிமம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்தாலும் லைஃப் போயிட்டு இருக்கும். அதே போல தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க வயதில் மூத்த, வித்தியாசம் உள்ள, அல்லது ஜாதி, அதாவது டிஃப்ரெண்ட் கேசட்ல, அல்லது மொழி, வேற மொழி, மதம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு வித்தியாசம் உள்ளவர்களை கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகிறவங்களுக்கு குறிப்பா சொல்றேன், இந்த லேட்டா மேரேஜ் ஆகிறவங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை துணைவரை இழந்து விடவரா இருக்கிறாங்க அல்லது டிவோர்ஸ்டா இருக்கிறாங்கன்னா அவங்களை கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பும் இவங்களுக்கு அதிகம். சீக்கிரமா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. லேட் மேரேஜ் ஆகுது பாத்தீங்களா, அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அப்படி அமைஞ்சாலும் நல்லதுதான், தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு தோஷங்கள் இருக்கும், அப்படிப்பட்டவர்கள் கல்யாணம் ஆன பின்னாடி நல்லாவே இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி வீடு சொத்து வாங்கி நல்லா டெவலப் ஆகிறவங்களாவும் இருப்பாங்க, அதாவது இப்படி கல்யாணம் பண்றவங்களும். மேலும் இந்த லக்னத்தின் 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். முக்கியமா தனம் குடும்பஸ்தானாதிபதி சனி. இந்த சனி பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ல போய் உட்கார்ந்து இருக்கும், விருச்சகத்துல இருக்கும். அதே போல இந்த 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதியாகவும் வராரு. இந்த புதன் பாத்தீங்கன்னாக்க வக்ரம் ஆயிருக்கும், அல்லது 4ஆம் இடத்துல நீச பங்கம் ஆயிருக்கும். 4ஆம் இடத்துல புதன் இருந்தா நீசம், அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால், குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நீச பங்கம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருந்து வர்க்கோத்தம் ஆயிருந்தாலும் அதுவும் நீச பங்கம் தான். இப்ப நீங்க தனுசு லக்னமாக இருந்து வேற ராசியா இருக்கீங்க, அந்த ராசி சந்திரன் என்ற இடத்துக்கு கேந்திரங்களில் புதன் இருந்தாலும் அதுவும் நீச பங்கம் தான். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நீச பங்கம் ஆயிருக்கு அப்படின்னாக, அல்லது புதன் வக்ரம் பெற்று இருக்கு அப்படின்னாலையும், இந்த சனி 2 கூடியவன் 12ல போய் மறைஞ்சிருந்தாலையும், 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் தொடர்புகள் ஏற்பட்டிருந்தால் அதுதான் கலசர தோஷம். அவர்களுக்கு தான் திருமணம் டிலே ஆயிட்டே இருக்கும், டிலே ஆகும். கல்யாணம்
இது மாதிரி வேற கேசட்ல வேற மொழி பேசக்கூடியவங்க, இப்படி டிஃப்ரெண்டான ஒரு வரன் வரும். அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்படி பண்ணும்போது அவங்க லைஃப் மாற்றங்கள் ஏற்படும். ஏஜ் டிஃப்ரெண்டா இருக்கும், அல்லது கேசட், அல்லது மதம், மொழி, இது மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில குறைபாடுகள் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுனால வாழ்க்கையில இந்த தோஷங்கள் விலகி அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க. அப்படி இல்லைனாக்க பாத்தீங்கன்னாக்க அதை தவிர்த்துக்கிட்டே வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 34-40 வயசுக்குள்ள கூட கல்யாணம் ஆகிறது இல்லை, டிலே ஆயிட்டே இருக்கு. சோ அதுக்கான சொல்யூஷனே இதுதான். அடுத்தது, இந்த சனியை பொறுத்துள்ள 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்குன்னா கூட அவர்கள் பாத்தீங்கன்னாக்க குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பாங்க. அதாவது வெளியூர்ல வெளிநாட்டுல இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈவன் பேரண்ட்ஸோட இருந்தா கூட வெளியூர்லயே போய் படிச்சிருப்பாங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க, அல்லது வெளி மாநிலத்துல வேலை பார்ப்பாங்க. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க தொழில் காரணமாக பிரிந்திருப்பாங்க. ஒரு பக்கம் வெளியூர்ல இருந்துட்டு இருப்பாரு, வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்ல இருந்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் ஆன்மீக நாட்டம் உடையவர்கள், மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், சரியான போதனை செய்யக்கூடியவர்கள். ஆனா கோபம் இருக்கும், அது நேர்மையான கோபமா இருக்கும். மற்றவங்க நம்மளுடைய சுதந்திரத்துல தலையிடுறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க இவர்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். லக்னத்துக்கு 7, மிதுனத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அது கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய்க்கு சுப கிரகத்தோட பார்வை இருக்கு, குரு பார்வை மெயினா, குரு பார்வை இருக்குன்னா பிரச்சனை இல்லை, அது பரிகார செவ்வாயா மாறிடும். இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட சேர்ந்து இருந்தா அது தாரதோஷம். இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து கேதுவோடு அங்க இணைந்திருந்தாலும் அது தாரதோஷம். அப்போ செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் மேரேஜ் லேட் ஆகும், மேரேஜ் வாழ்க்கையில இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படி இருப்பார் அப்படின்னாக்க நல்ல புத்திசாலி, தர்க்கம் பண்ணக்கூடியவராக இருப்பார், ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க நிச்சயமா. அதே போல ஒரு டிப்ளமேட்டிக் வியூஸ் இருக்கும் அவங்க கிட்ட, எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டார், எதையும் ஆய்ந்து ஆராய்ந்து தான் நம்புவாங்க, கொஞ்சம் எதிலையும் சந்தேக கண்கள் இருக்கும். அதே போல சிக்கனமானவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவர் வந்த பின்னாடி வீடு வாகனம் வசதிகள்லாம் நிறையவே வரும். கல்யாணத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் ஏற்படும். நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க. பொது பலனா சொல்றேன். இன்கேஸ் ஒரு 10% ஜாதகருக்கு டிஃபரெண்ட் இருக்கும், ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, 7ஆம் அதிபதி நான் சொன்ன மாதிரி கெட்டு இருக்கு அப்படின்னாக்க, அதாவது நீச பங்கமா இருக்கு, அல்லது கம்ப்ளீட்டா நீசம் ஆயிடுச்சு, அல்லது 7ஆம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சு, 7ஆம் இடத்துக்கு ராகு கேது தொடர்பு, சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கு, இப்படின்னாதான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் தாரம் ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தான் இருதாரத்தை ஏற்படுத்துது. 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு 11ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு, அல்லது வலுவான ஸ்தான பலம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு 2ஆம் தாரம் ஏற்படும். 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு இருக்கணும், இல்லைன்னா அது மாதிரி ஏற்படாது, பயப்பட வேண்டியதில்லை. இப்ப இவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் விரையாதிபதியாக வர்றதுனால, 5க்குரியவனாக வர்றதுனால உடல் நலத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும். உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு உபய லக்னம், அதனால ஒரு ஆக்சிலேஷன் மைண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். மேலும் பிள்ளைகளால ஒரு மன வருத்தமும் இருக்கும். குறிப்பா முதல் பிள்ளையால ஒரு மன வருத்தம் அடைவார், அல்லது முதல் பிள்ளையால நிறைய எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுவார் அப்படின்றத எடுத்துக்கலாம். விளையாட்டுத்தனமா எடுக்கக்கூடிய முடிவுகள் விபரீதங்களில் போய் முடிந்துடும். அதனால எதுலையுமே ஆய்ந்து ஆராய்ந்து முடிவெடுக்கிறத ஃபாலோ பண்றது நல்லது. 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் இவருடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். 11ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருந்தா லாபங்கள் வரும், பயணங்கள் ஏற்படும், வீடு வாகனங்கள்லாம் அமையும், நல்ல ஒரு வேலையில போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே போல 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இந்த 11ஆம் பாவகத்துல துலாமல இருக்குன்னு வச்சுங்களேன், அவளுக்கு அரசு பணி கூட கிடைக்கும். இதே பாத்தீங்கன்னாக்க சூரியனும் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தாக்க பாக்கியங்கள், வீடு வாகனம் நிலம் சொத்து இதெல்லாம் கைகூடும். இப்போ இந்த சனி பகவான் 2 குடிவன் 3ஆம் அதிபதி, இது 4ஆம் இடத்துல இருக்கு உங்களுடைய ஜாதகத்துலன்னாக்க அவர்களுக்கு கட்டி வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு, விவசாய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இங்க ராகு இருக்கு அப்படின்னாதான்
அதாவது வீடு வாகனம் அமைவது தாமதமாகும், போராட்டமா இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தா வீடு அமைஞ்சிரும்னா லேட்டா அமையும். 40 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ள கூட ஆகும். சுக்கிரனும் கெட்டு இருக்குனாக்க அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் வந்து நல்லாவும் இருக்கணும், அதே சமயத்துல ரொம்ப வலுப்பெற்று இருந்தால் கடன், நோய், எதிரி, இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இவர்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமா இருந்தா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. வீடு வாகனம் அமையும், நல்ல வாழ்க்கை துணைவரும் அமைவார். அதே போல இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போது திக் பலம், தாய் வழி உறவுகள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, தாயாருடைய வீடு வரும், இப்படி நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. தொழில் நல்லா சிறப்பாகவே இருக்கும். தொழில பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்காது, கஷ்டப்பட்டு முன்னேறணும்ன்ற அந்த கவலை இல்லாம ஈஸியா முன்னேறிடுவாங்க, பாக்கியங்கள் கைகூடும். அதே போல சூரியனும் அதே போலதான். சூரியன் வந்து 9லயே ஆட்சி பெற்று இருந்தா தந்தையை பாதிக்கும், பூர்வீகத்தில் இருக்க முடியாது, பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் இருக்கணும், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதே சூரியன் வந்து 11ஆம் பாவகத்துல நீச பங்கமாயி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அரசு பணி கிடைக்கும், உயர் பதவிக்கு போவாங்க. அதே சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சூரியன் 5ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று இருந்தாலே அரசு பணி கிடைக்கும். ஆனா பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இவர்களுக்கு உண்டு. சோ மொத்தத்துல சூரியன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம். சூரியன் 10ல இருக்கு அப்படின்னாக்க திக் பலம், அந்த வகையில வந்து உயர் பதவிக்கு போறது, ஈஸியா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அரசு பணியால் ஆதாயம் பெறுறது போன்றவையெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களை பொறுத்தவரை சந்திரன் 8க்குரியவன். சப்போஸ் நீங்க தனுசு லக்னம் கடக ராசியா இருக்கீங்கன்னா 8ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கும். அப்ப என்ன ஆகும், வாழ்க்கை சற்று போராட்டமா இருக்கும். எதையும் தேடி தேடி நாம போய்கிட்டே இருக்கணும், தேடி தேடி கலைத்து பின்புதான் கிடைக்கும். அதுக்கு லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும். லக்னாதிபதியும் வலுவா இருந்து 8ஆம் அதிபதியும் வலுவா இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும் லைஃப், போராடி எல்லாத்தையுமே பெற மாதிரி இருக்கும். லக்னாதிபதி வலு இழந்து குரு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல மறைந்துடுறாருன்னு வச்சுங்களேன். 8க்குரியவன் ஆட்சி பெற்று இருக்கு சந்திரனாக, உங்களுக்கு வாழ்க்கை அப் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருக்கும். சகட யோகம்னு சொல்லுவாங்க. லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் ஒரு டைம்ல இருக்கும், ஒரு டைம்ல சுத்தமா இல்லாம இருக்கும், மேலும் கீழும் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும், போராடுற மாதிரி இருக்கும் லைஃப். அதாவது அவசர முடிவுகளாலே நிறைய பாதிக்கப்படுவீங்க. 8க்குரியவன் ஆட்சி பெற்றிருந்தால் முன்பின் யோசிக்காமல் முடிவுகள் எடுத்து முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் நிறைய வரும். ஆனா லக்னாதிபதி பலமா இருந்தா அவசர முடிவே பாசிட்டிவாவும் மாறும். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சந்திர தசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல சப்போஸ் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க காதல்லாம் வரும். ஆனா திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. சில போராட்டங்களாக இருக்கும். அட்டமாதிபதியோட தசை, அதுதான் சொல்ல வர. சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த தசையில வந்து திருமணம் ஆகும் அப்படின்னாக்க, பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சூரிய தசை அல்லது புக்தி நடக்குது, 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனுடைய தசை அல்லது புதன் புக்தி நடக்குது, சனி தசையில புதன் புக்தி நடக்குது, சனி தசையில சனி புக்தியே நடக்குதுனாலையும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு தசை குரு புக்தி நடக்குதுனாலையும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஈவன் குரு தசை சனி புக்தி நடக்குதுனாலையும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் ராகு திசையில புதன் புக்தி வருதுன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல மேரேஜ் கைகூடி வரும். ஏன்னா 7ஆம் அதிபதியோட புக்தி, அதனால வந்து கைகூடி வரும். அப்போ கொஞ்சம் ஜாதக பொறுத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும், அவசரப்படாம செய்யணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சந்திர திசையில கல்யாணம் ஆகாம தடைகளா வரும். தனுசு லக்னத்துக்கு எந்த லக்னத்தோட திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்ற விஷயம் முக்கியம். இந்த தனுசு லக்னத்துக்கு ரிஷப லக்னம் செட் ஆகாது, கடக லக்னம் செட் ஆகாது, துலாம் லக்னம் கூட நீங்க தவிர்க்கலாம். ரிஷப லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு ரிஷபத்தோடு நீங்க திருமணம் செய்யறீங்கன்னாக்க ஒரு எண்ணங்கள் பொருத்தம் வராது. லக்னம் என்பது நம்மளுடைய எண்ணங்கள், உயிர். ராசி என்பது நம்மளுடைய உடல். இந்த உயிர் பொருத்தம் என்பது இல்லைனாக்க அந்த இடத்துல கான்ட்ரவர்ஷியல் நிறையவே இருக்கும். அப்போ மற்ற லக்னத்தை நீங்க கன்சிடர் பண்ணலாம். மிதுன லக்னமா இருந்தா நீங்க ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லாவே பார்க்கணும். சமசப்தமா லக்னமா இருக்கு, பொருத்தம்லாம் வரும், ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் 7ஆம் பொருத்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில போறோம். ஆனாலும் நீங்க வந்து வேற ஏதாவது தோஷம் இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே உபய லக்னம். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தடையாக இருக்கு, லேட் ஆகுது அப்படின்னா நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யணும், திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்க மடிப்பிச்சை எடுத்து அதை கூட நீங்க வந்து உண்டியல்ல செலுத்திட்டு முருகனிடம் வேண்டுதல் வச்சுட்டு வந்தா மேரேஜ் ஆகும். கிரிவலம் போலாம், அண்ணாமலையார் கோவில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு கிரிவலம் போலாம். அட்லீஸ்ட் ஒரு 9 பௌர்ணமி நாட்கள்ல நீங்க வந்து கிரிவலம் போறீங்கன்னா அதற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்.
ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.